தர்மஸ்தலா அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்க நேத்ராவதி நதிக்கரையில நூறுக்கணக்கான எலும்புகள், ஒரு பேன் கார்டு, டெபிட் கார்டு, ஒரு சேலை, சில ஆண் பெண் உள்ளாடைகள்னு பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அப்படி தோண்டின குழிகள்ல இருந்து உள்ளாடைகள் கிடைச்சதை கேள்விப்பட்ட மக்கள் இதுக்கு முன்னாடி 2012ல துணிகள் கிழிக்கப்பட்டு உள்ளாடைகள் இல்லாத நிலையில இதே பகுதியில கிடந்த ஒரு பொண்ணோட டெட் பாடியை பத்தி மறுபடியும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச 17 வயசேயான சௌஜன்யா. அக்டோபர் 2012 வழக்கம் போல ஸ்கூலுக்கு போன சௌஜன்யா வீட்டுக்கு திரும்பவே இல்லை. சௌஜன்யாவோட பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்னு எல்லாரும் தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கல. அதுக்கப்புறம் சௌஜன்யாவோட பேரண்ட்ஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க அதுல இருந்து 2 நாள்ல கிட்டத்தட்ட அதே வயசுல அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணோட பாடி சௌஜன்யாவோடதுதான்னு கன்ஃபார்ம் ஆகுது. ரொம்பவே கொடூரமா தாக்கி கொல்லப்பட்டு கிடந்த சௌஜன்யாவோட உடம்பு முழுக்க நிறைய காயங்களும் 2 கை கால்கள்லையும் கட்டி போட்டிருந்த மார்க்ஸும் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில சௌஜன்யாவோட பாடியை பார்த்த மக்கள் சௌஜன்யாவை யாரோ பாலியல் பலாத்காரம் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சௌஜன்யாவோட இந்த நிலைமைக்கு தர்மஸ்தலா டெம்பிளோட மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான் காரணம்னு உரக்க சொல்றாங்க. அண்ட் சௌஜன்யாவுக்கு ஜஸ்டிஸ் கேட்டு ப்ரொடெஸ்ட்ல இறங்குறாங்க. பட் அட்டாப்சி ரிப்போர்ட் அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் மூலமா அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சிடும்னு நினைச்ச மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. எஸ், சௌஜன்யாவோட வெஜைனல் கேவிட்டியில மண்ணையும் சேரையும் அடைச்சிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்த டிஎன்ஏ சாம்பிளை பாடியில இருந்து ரிட்ரைவ் பண்ண முடியலன்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதை திட்டம் போட்டு மூடி மறைக்கிறாங்கன்னு சொன்ன மக்கள் விசில் ப்ளோவர் கொடுத்த கன்ஃபெஷனுக்கு அப்புறம் சௌஜன்யாவுக்கு இப்பயாவது நியாயம் கிடைக்கும்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. விசில் ப்ளோவரோட கன்ஃபெஷன் அண்ட் அந்த கன்ஃபெஷனை பேசிக்கா வச்சு எடுக்கப்பட்ட மாஸ் ஆக்ஷனை பத்தின டீட்டெயில் வீடியோ நம்ம ஷோர் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.